அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் ஜனவரி மாசம் பதவி ஏற்கிறாரு. அவர் பதவி ஏற்பதற்கு முன்பு என்னன்னா, அவர் அந்த தேர்தல் அறிக்கையில என்னன்னா சட்டவிரோத குடியேற்றங்களை வெளியனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அவர் சொன்னபடி பல விஷயங்கள் பதவியேற்ற பின்பு பல விஷயங்களை செயல்படுத்தினாரு. இந்தியாவில இருந்து சட்டவிரோத குடியேறிகள்லாம் வெளியேற்றுறதுக்கான ஒவ்வொரு விஷயமும் பண்ணாரு. இப்படி மற்ற நாடுகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சில நாடுகளுக்கு வரி விதிப்பு பண்ணாரு. அவர் அதுக்கடுத்து உக்ரைன் ரஷ்யா போர் விஷயமாவும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தினாரு. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி வரி விதிப்பு என்னன்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் என்னன்னா தனித்தனியா வரி விதிப்பு விதிச்சாரு. அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே உலக நாடுகள் மத்தியில என்னன்னா பெரிய அதிர்வலையை உண்டாக்குச்சு. பங்கு சந்தையிலையும் என்னன்னா நிறைய இறக்கங்களை கண்டுச்சு. ஃபைனல்ல சில ஏற்றங்களை இப்ப கண்டிருக்கு. சோ இப்ப என்னன்னா அவர் தன்னுடைய நாட்டில இருக்க சமூக அதாவது சட்டவிரோத குடியேறிகள் 6000 பேரை அவருடைய சமூக எண்களை என்னன்னா ரத்து செஞ்சுட்டாரு. அதாவது இறந்தவர்களை அறிவிச்சிட்டாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஆதார் கார்டு இருக்க மாதிரி அங்க அமெரிக்கால சமூக பாதுகாப்பு என்னன்னு சொல்லி ஒரு 9 டிஜிட் நம்பர் இருக்கு. அந்த டிஜிட் நம்பரை வச்சுதான் அவன் என்னன்னா வாழ முடியும் அங்க அமெரிக்கால. சோ அதை வச்சுதான் வங்கி பாஸ்புக்ல இருந்து எல்லா விஷயங்களும் அது தொடர்பான விஷயங்கள் செயல்பாடுகள் நடக்கும். சோ அவர் என்னன்னா அதை இறந்தவர்கள் 6000 பேரை சட்டவிரோத குடியேறியல்ல இருக்க 6000 பேரை இறந்தவரை அறிவிச்சிட்டாரு. சோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டை விட்டு வெளியேறணும். வேற வழியே இல்லை, அங்க தங்க முடியாது, அதுக்கான வாய்ப்பும் இல்லை.